தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/5/2017 வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை 6-9 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சனி என்ற கிரகத்தை பற்றி சொல்லப்போகிறேன். முன்னதாகவே சில நாட்களுக்கு முன்னால் சனி என்ன செய்யும், நவகிரகத்திலே அது எப்படிப்பட்ட கிரகம் என்பதை பற்றி எல்லாம் சொல்லி இதிகாசத்திலே எல்லாம் அது மாற்றங்களை கொடுத்ததெல்லாம் சொன்னேன். பொதுவாக சனி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றி வருவதல்ல, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது அடுத்த கட்டத்துக்கு செல்லும். மந்தகதியிலே வருவதனாலே தான் அதற்கு மந்தன் என்று பெயர். மந்தனாம் காரிநீலா மணியான மகரவாசா, எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றுன்னு சொல்லி சனியை கும்பிடணுமா. அப்போ தான் எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக வரும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேச்சியாகிற கிரகம் சனி. ஓராண்டுக்கு ஒரு முறை பேச்சியாகிற கிரகம் குரு. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பேச்சியாகிற கிரகம் சூரியன். இப்படி சுற்றிக்கொண்டே வருகிறது 12 கட்டங்களையும். இந்த தீட்டுகிற திட்டங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் நம்முடைய ஜாதகத்தில் உள்ள 12 கட்டங்களும் பலமாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சியே கிரகங்களின் சுழற்சி என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் தோன்றி இருக்கிறது. இப்போ சுய ஜாதகத்தில் பார்த்தா சனி என்ற கிரகம் எங்கே இருக்கோ அதற்கு ஏற்ற சில பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு பொதுவான பலன், துல்லியமான பலன்னு சொல்ல முடியாது. பொதுவாக முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திலேயோ அல்லது ஜென்ம ராசியிலேயோ சனி நின்றால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாராம். லக்னத்தில் சனி இருந்தால் எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாராம். அப்படி அரங்கத்தனமாக இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, மனதுக்குள்ளேயே வச்சுருப்பார். நம்ம எதுவும் சொன்னாலும் வேணும்னு சொல்ல மாட்டார், வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அப்படியே கிரகிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். எழுத்து சொல்லவும் மாட்டார். வெளிப்படையாக பேசாதவர், அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. அதே நேரத்தில் வாதாடுவதிலே வல்லவர். வாதாடிட்டார்னு வச்சுங்க, வந்த சண்டையை விடமாட்டேன், வலியை சண்டைக்கு போக மாட்டேங்கிற மாதிரி வாதாடுவதிலே வல்லவர். ரொம்ப முன்கோபம் வரும், முன்கோபியாக இருப்பாராம். அதில் ஒரு பெரிய பெருமை என்னென்னா, லக்னத்தில் சனி இருந்தால் ஆயுள்காரகன் இல்லையா, நீண்ட ஆயுள் அவருக்கு உண்டு, தீர்க்க ஆயுளை சார்ந்தவர். அதே போல் 2ஆம் இடத்திலே சனி நின்றால் நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். தாரதோஷம் அவருக்கு உண்டும்பாங்க. 2ங்கிறது குடும்பஸ்தானம், வாக்கு தனம் குடும்பம். அதனாலே அந்த குடும்பம் அமைகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். நிறைய பேச்சுகள் நூற்றுக்கணக்காக வந்து விட்டு போயிடும். நிறைய இப்படியெல்லாம் திருமண முயற்சிகள் செய்து விட்டு போச்சே, என்ன காரணம்பாங்க. பிறகு சனிக்குன்னு உள்ள சில பரிகாரங்களை செய்து, சனி இருக்கிற பாதசாரம் எது, நவாம்சத்தில் சனி 2ஆம் இடத்துல எந்த இடத்துல இருக்குது, அல்லது நவாம்சத்தில் அது இருக்கிற இடம் என்ன, அதை பார்க்குற கிரகம் என்னென்னு பார்த்து பரிகாரங்கள் செய்தால் தாரதோஷம் இல்லாமல் அமையும். பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால்தான் அவர்களுக்கு வாழ்க்கை வருத்தமில்லாத வாழ்க்கை அமையும். வழக்குகளிலே அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்களாம். 2ல் சனி இருந்தால் அடிக்கடி கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரம் வாக்கு பலிதம் நன்றாக இருக்கும். சொன்னால் சொன்னது நடக்கும், வாக்கு பலிதம் இருக்கும். அதனாலே அப்படி 2லே சனி இருந்தால் இப்படியெல்லாம் பொது பலன் உண்டு. சரி, 3ஆம் இடத்திலே சனி நின்றால் என்ன நடக்கும்? உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், சனி எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ கன்னிராசிக்காரர்கள், இன்றைக்கி ஒரு பிள்ளை கன்னிராசியில் பிறந்தால் 3ல் சனி இருக்குது. அதுக்கு பொதுவாக ரிஷபராசியில் இன்றைக்கு பிறந்தால் 7லே சனி இருக்கும். அப்படி 3லே சனி நின்றால் மூத்த சகோதரத்துக்கு தோஷம். மூத்த சகோதரர் வாழ்க்கையில் நிறைய இடையூறுகள் வரலாம். அதற்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது, சகோதர தோஷ நிவர்த்திக்குன்னு இருக்குது. அதை செய்தால் ஓரளவாவது அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். காதுகளிலே ரோகம் வரலாம். 3லே சனி இருந்தால் காதுகளிலே அடிக்கடி வியாதிகள் வரும். உறவினர்களின் அன்பு உரிய விதத்தில் கிடைக்காதான். எனக்கு அங்கே சொந்தம் இருக்குது, இங்கே சொந்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களாலே இவர்களுக்கு நன்மை கிடைக்காது. இப்படி சனி எங்கே நிற்கிறதோ அதை பற்றிய முழுமையான விவரங்களை எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தேங்கி கிடந்த தொழில் சிறப்பாக நடைபெறுகிற நாள் இந்த நாள். செல்வநிலை உங்களுக்கு ஒருபடி உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். புதிய பங்குதாரர்களை இணைத்துக்கொண்டு நீங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். 2லே செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவு பலப்படும். சூரிய பலமும் நன்றாக இருப்பதால் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். உத்தியோகத்திலே உங்களுக்கு பணி உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கும் புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உறவினர் வழியில் இன்றைக்கு விருந்தினர்களாக வந்து கூட விரயங்கள் ஏற்படலாம்.
அல்லது உறவினர்கள் ஏதேனும் கைமாற்றாக கேட்டு நீங்கள் கொடுக்கும் சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் குருவின் பார்வை பதிவதால் மாலை நேரத்தில் மனக்கலக்கம் அகலும், மகிழ்ச்சி கூடும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. இன்றைக்கு நீங்கள் தடைகளை அதிகம் சந்திப்பீர்கள். தனலாபம் வருவதிலும் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினம். விலையுந்த பொருட்களை கையாடுவதிலே கவனம் செலுத்துங்கள். யோசித்து செய்வதன் மூலமே யோகங்கள் ஏற்படும். கிழமை வியாழன் என்பதால் இன்றைக்கு குருவை பூஜித்து செய்வதன் மூலமும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். உறவினர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் அனுகூலத்தோடு அவர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள். அலைபேசி வழி தகவல் அனுகூலமாக இருக்கும். ஆலய வழிபாடும் அமைதியை வழங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதவிகள் கிடைத்து மகிழும் நாள். குறிப்பாக உறவினர்களும் உதவி கிடைக்கும். ஊர் மாற்றங்கள் ஏற்பட்டு உற்சாகம் அடைவீர்கள். இன்றைக்கு பாதியில் இந்த பணிகள் மீதியும் தொடரும். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியை அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வது போல அவர்கள் நடந்து கொண்டாலும் கூட உங்கள் இல்ல பிரச்சனைகளை நீங்கள் அவர்களிடம் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களை சொன்னால் அதன் மூலம் குடும்ப ரகசியங்களை வெளியிடுவதன் மூலம் சில குழப்பங்கள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் வரும் பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்காக ஒரு சிறு தொகையை செலவிடும் சூழ்நிலையும் உண்டு. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். நேற்றைய பிரச்சனை இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஜென்ம குருவாக இருப்பதால் குருவை வழிபட்டால் குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மற்றவர்களால் மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பங்கள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேரும். 8லே செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வழியில் ஏதேனும் தொல்லைகள் ஏற்படலாம். அப்படி அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். வியாபார முன்னேற்றம் உண்டு. விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 5லே இருக்கிறார். எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டு. பிள்ளைகளின் வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். 10ல் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு கிழமை வியாழன் என்பதால் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். ஏற்றமும் இறக்கமும் வந்து கொண்டே இருக்கும். 2ல் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வேலையாட்களால் விரயங்கள் ஏற்படும் நாள். பணியாளர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். விடிகாலையிலேயே உங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. 2ல் சுக்கிரன் இருப்பதால் கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்தாலும் யோசித்து கையெழுத்திடுவது நல்லது. 7லே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். இருந்தாலும் 7க்கு அதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். விலையுந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். வெற்றி வாய்ப்புகள் இல்லம் தேடி வர வேண்டுமானால் இன்று குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டிகளை சமாளிக்க புது முயற்சி எடுக்கும் நாள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்து கொடுப்பார்கள். உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். வாகனங்கள் பழைய வாகனங்கள் பழுதாகிறது என்ற கவலை மாறும். அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். செல்வாக்கும் மேலோங்க குருவை வழிபடுவது நல்லது.
மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.